ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு தமிழ் கதைகள். இன்னைக்கு குறள் 5 பார்ப்போமா? இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இதோட விளக்கத்தை இப்போ பார்ப்போம். கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் வரும் நல்வினை தீவினை ஆகிய இரு வினைகளையும் வந்து சேர்வதில்லை. என்ன குட்டீஸ், விளக்கம் புரியலல்ல? ஸோ இப்போது நம்ம குறள் 5 கதை 5 பார்ப்போம். ஒரு ஊரில் கந்தன் ஒருத்தர் இருந்தாங்க. அவர் பார்த்திங்கன்னா வாத்து வளர்த்துட்டு வந்தாங்க. ரொம்ப தூய்மையான அன்போடு தீனி போட்டு அந்த வாத்தை வளர்த்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை, ரொம்ப பற்று. மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு ரொம்பவும் மரியாதையோடு எல்லாரையும் நடத்தி கடவுளை நல்லா தரிசனம் பண்ணி வாழ்ந்து வந்துட்டு இருந்தார். அப்போது இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த கடவுள் அந்த கந்தன் முன்னாடி காட்சியளித்தார். காட்சியளித்ததும் அந்த கந்தனுக்கு ரொம்பவே சந்தோஷம், ரொம்பவுமே ஆனந்தமாக இருந்த அவர்கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு அப்படின்னு கடவுள் கேட்டார். அப்போது கந்தன் சொன்னாங்க, எனக்கு நீங்கள் காட்சியளித்ததே எனக்கு பெரிய வரம் தான் கடவுளே, இதை விட வேறு என்ன வரம் எனக்கு வேணும், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு தூய்மையான அன்போடு இருக்கிற உங்களுக்கு நானே ஒரு வரம் தரேன் அப்படின்னு சொல்லி கடவுள், நீ உன் மனமாகிய கடவுளை நல்லா போற்றி மனம் என்ன சொல்லுதோ அதைப்படியே நீ நடக்கிறனால உனக்கு தங்க முட்டை போடுற வாத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் கடவுள். அவரும் சரி கடவுளே அப்படின்னு சொல்லி அந்த தங்க முட்டை போடுற வாத்தை வாங்கிக்கிட்டாரு. அந்த வாத்து போடுற முட்டையில் வர காசு எல்லாத்தையுமே அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் கொடுத்து உதவி பண்ணாராம். ஸோ இந்த கதையில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம மனசு தான் கடவுள். அந்த மனசு என்ன சொல்லுதோ அந்த மனசு சொல்கிறது படி அப்படியே நடக்கணும். அப்படி நடந்தீங்க அப்படின்னா கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குறள் படி நம்ம கேட்டு நடப்போமா குட்டீஸ்? Hey kids, hope you all like the video. Watch our latest videos and playlist and have fun. See you again and bye-bye. Keep watching, keep on subscribing. Our next video will load soon.